சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். 5,12,00,000 ரூபாய் செலவில் 10,000 சதுர அடி பரப்பில் அவசரகால செயல்பாட்டு மையம் தரம் உயர்வு. அமைச்சரவை மாற்றம் குறித்து தனக்கு எந்த தகவலும் வரவில்லை. மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் திறப்பு விழாவில் செய்தியாளரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில். தமிழ்நாட்டில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது டாபர் இந்தியா நிறுவனம். திண்டிவனத்தில் அமையவிருக்கும் டாபர் ஆலைக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதும் நம் சென்னையை கொண்டாடுவோம். சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. ஹரிஹரனிடம் நாட்டு வெடிகுண்டுகள் கொடுத்ததாக ராஜேஷ், குமரன், கோபி ஆகியோரை கைது செய்த போலீசார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 83% கூடுதலாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகே முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ முதற்கட்ட தகவல். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அனைத்து மருத்துவர்களும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கை செல்ல விசா தேவையில்லை. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என இலங்கை அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்களின் உயர்வுக்காக இணைந்து உழைப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என விஜய் உறுதி. சமூக நீதி, மத நல்லிணக்கத்தை பேணி காப்போம் என விஜய் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. தமிழன் கொடி பறக்குது என கட்சி பாடலும் வெளியீடு. வாழ்வு தேடி வந்தவர்களுக்கு வசந்தத்தை வழங்கும் சென்னையே நமது சமத்துவபுரம். 385வது சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. வாணியம்பாடியில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நாடு தழுவிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் தொடங்க மத்திய அரசு திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என தகவல். சினிமாவில் நடிப்பதற்கு தடையாக இருந்தால் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என சுரேஷ் கோபி அறிவிப்பு. 20 படங்களுக்கும் மேல் நடிக்க வேண்டியிருப்பதாகவும் பேச்சு. நடிகர் விஜய்க்கு காங்கிரஸ் மீது பற்று உண்டு. விரைவில் காங்கிரசுடன் இணைந்து பணியாற்றுவார் என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் நம்பிக்கை. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 33வது கூட்டம் டெல்லியில் இன்று நடக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கு 45 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க தமிழகம் வலியுறுத்தும் என தகவல். பிரதமர் மோடியின் பயணம் மிகவும் முக்கியமானது என்று அமெரிக்கா கருத்து. ரஷ்யா, இந்தியா இடையிலான நீண்டகால நட்புறவை புரிந்து கொள்வதாகவும் விளக்கம். பிரதமர் மோடி போலந்து பயணம் தொடர்ந்து ரயில் மூலமாக 10 மணி நேரம் பயணித்து உக்ரைன் செல்கிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். யூடியூப் சேனல் தொடங்கி 90 நிமிடங்களில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்று சாதனை. கால்பந்து வீரர் ரொனால்டோ சேனலின் சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கை 1 கோடியை கடந்தது. முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதையொட்டி அமைச்சரவையில் மாற்றம். தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாக உள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து ஏற்றி வைத்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். சிவப்பு மஞ்சள் நிறத்தில் மத்தியில் வாகைப்பூ படத்துடன் 2 போர் யானைகளுடன் தமிழக வெற்றிக் கழகம் கொடி. தமிழக வெற்றிக் கழக முதல் மாநில மாநாடு விரைவில் நடத்தப்படும் என கட்சியின் தலைவர் விஜய் பேச்சு.
கட்சியின் கொள்கை, செயல் திட்டம் மற்றும் கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் அறிவிப்பதாக தகவல். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 4வது நாளாக குளிக்க தடை. நத்தம் அருகே தனியார் பள்ளி பேருந்து வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. ஆந்திராவில் சாலையில் கொட்டிய பெட்ரோல் மீது நெருப்பை வீசிய நபரால் விபரீதம். தீ விபத்தில் கடைகள், பைக்குகள் பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.